அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஆலீம தக்பீரன் முக்பிரன் வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق الا بالله لا حول ولا قوة الا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. ரப்பி இன்னி மையத்துன் வ இன்னக ஹய்யுன் யா ரப்பி ரப்பனா தக்கிர்னி மின்ஹுமா நசீது வல்லிமினி மின்ஹுமா ஜஹில்து. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் நம் உயிருள் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் நம் அனைவர் மீதும், இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்காக வர இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும், தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும், வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும், அதற்கு அடுத்து உங்களுக்கும் வசியை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹான தஆலா ஒரு புனிதமான ஒரு ஜும்மா நாளிலே, ஒரு புனிதமான அவனுடைய இல்லத்திலே அல்லாஹ் நம்மை இங்கு அமர் செய்திருக்கின்றான். இது அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவன் பொருந்து கொள்ளப்பட்ட, அவனால் அங்கீகரிக்கப்பட்ட, அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமான தீனுல் இஸ்லாமிலே அல்லாஹ் நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறும்பொழுது, இன்ன தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம், அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் எது என்று சொன்னால் அது இஸ்லாம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். இஸ்லாம் என்றால் என்ன என்றால் அமைதியான மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கு பலவிதமான பெயர்கள்: அமைதியான மார்க்கம், சமத்துவ மார்க்கம், சமாதான மார்க்கம், சாந்தியான மார்க்கம், அன்பு பாராட்டக்கூடிய மார்க்கம். இப்படியெல்லாம் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிறைய பெயர்கள் சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய கிருபை, இந்த மார்க்கம் யாருடைய இஸ்லாம் என்பது யாருடைய தனிப்பட்ட நபருடைய பெயரும் கிடையாது, ஒரு தலைவருடைய பெயர் கிடையாது, ஒரு இயக்கத்தின் பெயர் இஸ்லாம், அந்த இயக்கத்தை தொற்றுவித்து இஸ்லாம் அப்படின்னு பேர் வரல, எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய பெயரும் வரல, ஒரு அல்லாஹ்வுடைய பெயரும் கிடையாது. இப்படி இஸ்லாம் என்பது யாருடைய பெயரும் கிடையாது, ஒரு தனிப்பட்ட நபருடைய பெயரோ நிறுவனத்துடைய பெயரோ தலைவருடைய பெயரே இல்லாம இஸ்லாம் அப்படின்ற ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நம்ம அமைச்சிருக்கின்றான். இதுவே இஸ்லாம் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இஸ்லாம்னு சொன்னா அமைதி பாராட்டக்கூடிய, சான்று பாராட்டக்கூடிய, சமத்துவம் போதிக்கக்கூடிய, அன்பு பகட்டக்கூடிய, அருள் நிறைந்த ஒரு மார்க்கம்தான் இந்த இஸ்லாம் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. நவீன காலத்துல இஸ்லாமுக்கு 2 விதமான பேரை மீடியாக்கள் மூலமாக, வலைதளங்கள் மூலமாக பரப்பப்படுது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இது இன்று நேற்று இல்லை, இஸ்லாம் தோற்றுவித்த ஆரம்பத்திலிருந்து இஸ்லாம் அழிக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தாங்க. நாளடைவில் இஸ்லாம் அழிஞ்ச மாதிரி கிடையாது, அது வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. அது அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு. உண்மை எப்பவுமே தோற்று போகாது இல்லையா, தோக்குற மாதிரி இருக்கும், கடைசியில் ஜெயிச்சணும் இல்லையா. இஸ்லாம் அழிக்கிறதுக்கு என்னென்னமோ பாடுபட்டாங்க, ஏதோ கொண்டு வந்தாங்க, ஆனா இஸ்லாம் அழிஞ்ச மாதிரி கிடையாது. அதுக்கு 2 பேரை சொல்றாங்க மீடியாக்கள், சில தலைவர்கள், சில அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து இஸ்லாம் அப்படின்னா தீவிரவாதம், இஸ்லாம் அப்படின்னா பயங்கரவாதம் அப்படின்னு 2 விதமான பேரை சூட்டினாங்க. அப்படியும் அழியல. இஸ்லாம் எப்படி வளர்ந்துகிட்டே இருக்குது, இஸ்லாம் ஏன் வளருது, இஸ்லாம் எப்படி அழிக்கிறோம்? இஸ்லாம் சட்டத்துல கை வச்சாங்க, எல்லாருமே அறிஞ்சுதான். பர்தா சட்டத்துல கை வச்சாங்க, முத்தலாக்ல கை வச்சாங்க, வக்ஃபு சட்டத்துல கை வச்சாங்க. இஸ்லாம் அழியுமான்னு பார்த்தா
வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. எப்படியாவது அழிக்கலுமே இஸ்லாம அப்படின்னு 2 பேரை பயங்கரவாதம் தீவிரவாதம் இஸ்லாம்னு சொன்னாங்க. எங்கேயுமே இஸ்லாத்துல போருக்கு ஜிஹாத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம புனித போர் அர்த்தம் வைக்கிறதே கிடையாது. மீடியாக்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. சில சினிமா படத்துல பார்ப்போம், சில நாடகத்துல, சில செய்தி வாசிப்புல பார்ப்போம், இஸ்லாம் புனித போர் அங்கீகரிக்கிறது, புனித போர் தொடங்கிச்சு அப்படின்னு. புனித போர் நம்ம எங்கேயுமே சொல்லவே கிடையாது. ஜிஹாதுனா போர் தான் அர்த்தம். அதுக்கு புனித போர் நம்ம அர்த்தம் வைக்கிறதே கிடையாது. அர்த்தம் நம்ம வச்சதும் கிடையாது, வைக்கிறதும் கிடையாது. அதுக்கு பேர் ஜிஹாதுனா போர் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த போர் நம்ம விரும்புறதும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தை தவிர்க்க முடியாத போரை கலந்துக்கும் போது உங்க எதிரிய போர்க்களத்தை சந்திக்கிறதை நீங்க விரும்பாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இஸ்லாம் போரை விரும்புற மாதிரி இருந்தா எப்போ இஸ்லாம் பரவி இருக்கும்? இஸ்லாம் வாளால பரவிச்சுன்னு சொன்னா இஸ்லாம் உலகம் உள்ள இஸ்லாமா மாறி இருக்கும். அப்படி வாளால இஸ்லாம் பரவுனதே கிடையாது. அப்படி பரவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அததான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் எதிரியே போர்க்களத்தை சந்திக்கிறதை நீங்க விரும்பாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. போரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவே கிடையாது. அப்படி இருந்த போது இஸ்லாம் புனித போர் ஆதரிக்குது, புனித போர் இஸ்லாம் தோற்றுவிக்குதுன்னு சொல்றாங்க. புனித போர் அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து ஏற்படுத்தி நம்ம வரலாற்றை முன்னாடி பார்க்கணும்னு சொன்னா, கிறிஸ்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதா இந்த வார்த்தை. சிலுவை போர் அப்படின்னு ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவங்க சொன்னாங்க, இந்த சிலுவை போர்ல யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடைச்சிரும், புனித போர் அப்படின்னு. அவங்கதான் அந்த பேரை சூட்டுறதே அவங்கதான், நம்ம சூட்டவே கிடையாது. இஸ்லாம் அப்படி ஒரு வாரம் சொன்னதே கிடையாது, புனித போர்னு சொன்னதே கிடையாது. இஸ்லாம் எதிரி போர்க்களத்தை சந்திக்கிறது விரும்பாதீங்க அப்படின்னு சொன்னக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். நம்முடைய உரிமைக்காக நீ போராடினா, நம்முடைய உரிமைக்கு நம்முடைய பாதுகாப்புக்கு போராடினா அவன் முஸ்லீமா இருந்தா தீவிரவாதி. அதுவே ஒரு வேற பேரை தாங்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத பேரை தாங்கினவனா இருந்தா அவன் பேரு போராளி. நமக்கு தீவிரவாதி, அவனுக்கு போராளி. நம்ம எப்படி சாதாரணமா அறவழியில அகிம்சையில போராடினா கூட அவனுக்கு பேரு தீவிரவாதின்னு சொல்லுவோம் முஸ்லீமா இருந்தா. இதே மிகப்பெரிய வேற ஒரு மதத்தை சார்ந்தவனா இருந்தா அவன் வாலியேந்தி அல்லது துப்பாக்கி முனையில போர் செஞ்சா அவனுக்கு பேர் போராளி. இதுதான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் இப்படிதான் திணிக்கப்பட்டது. அதாவது சில ஊடகங்கள் மீடியாக்கள் இஸ்லாம் அப்படிதான் பரப்பிட்டு இருக்கிறாங்க. இது அப்படி இஸ்லாம் அப்படி ஒரு போதும் தீவிரவாதத்தை ஆதரிச்சதே கிடையாது. இஸ்லாத்தின் பார்வையில தவறு யார் செஞ்சாங்க பார்ப்பாங்களே தவிர எந்த நபர் செஞ்சாங்க பார்க்க மாட்டாங்க. யார் மேல தவறு இருக்குதுன்னு பார்ப்பாங்களே தவிர அவ எந்த மதத்தை சார்ந்தவ, அவன் பேர் என்ன, இஸ்லாம் ஒரு காலம் பார்த்ததே கிடையாது. நிறைய வரலாற்று சான்று நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். எத்தனையோ வரலாறு இருக்குது இல்லையா. யார் தப்பு செஞ்சாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, தப்பு யாரு செஞ்சாங்க பார்ப்பாங்களே தவிர அந்த தப்பு செஞ்ச முஸ்லிமா அல்லது வேற ஒருத்தனா, அவன் கிறிஸ்டினா, யகுதியா, நசரானையா, இந்துவான்னு பார்க்கறதே கிடையாது. இஸ்லாம் ஆதி காலத்திலிருந்து இது ஒரு பழக்கமா தான் இஸ்லாம் வச்சிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து பார்க்கலாம். நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், நான் உங்களை எதுக்கு அனுப்பப்பட்டேன் தெரியுமா, உங்களை உபதேசிக்கிறதாக, உங்க நேர்வழிப்படுத்துறதுக்காக தான் அல்லாஹ் அனுப்பினா அப்படின்னு சொன்னாங்களே தவிர ஒரு காலம் தீவிரவாதத்தை போர்க்களத்தை இஸ்லாம் ஆதரிச்சதே கிடையாது. வாரம் ஜுமால ஹதீப் இமாம் ஓதுவார் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா, இன்னல்லாஹ் யஅமுருக்கும் பில் அத்ல் வல் இஹ்சான், அல்லாஹ் நீதத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை ஏவி இருக்கிறான். அந்த ஆயத்துக்கு அதுதான் அர்த்தம். இன்னல்லாஹ் யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களை ஏவறான், பில் அத்ல், நீதத்தை கொண்டு உங்களை அல்லாஹ் ஏவி இருக்கிறான். அல்லாஹ் முஸ்லிம பாரு, இந்த பேரை பார்க்காத மதத்தை பாருன்னு சொன்னதே கிடையாது. அல்லாஹ் தஆலா எங்க தப்பு நடக்குதோ, யார் தப்பு செஞ்சா பாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வும் சொல்லி இருக்கிறான். ஒரு மதீனாவுல ஒரு முஸ்லீம் திருடிட்டாரு. அந்த திருட்டை வெளிப்பட்டவொடனே அந்த முஸ்லீம் அந்த திருட்டு பொருளை யகுதி வீட்டுல போட்டு போயிடாரு. வழக்கு விசாரணைக்கு வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரணைக்கு வருது. அந்த திருட்டு பொருள் யார் வீட்டுல இருக்குதுன்னு பார்த்தா யகுதி வீட்டுல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதிபதி பொதுவாகவே ஆதாரத்தை வச்சுதான் தீர்ப்பு செய்வாங்க. உண்மை தெரிஞ்ச போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் என்னன்னு சொன்னா யகுதி வீட்டுல பொருள் இருந்துச்சு, அதனால யகுதி தான் தப்பு செஞ்சுட்டு போறோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கக்கூடிய சமயத்தை அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். இன்ன அன்ஸல்னா இலைக்க பில் கிதாப், இன்ன அன்ஸல்னா இலைக்க பில் கிதாபி ஹகா. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். நீங்க யஹூதி திருடன் சொல்லிட்டு நினைக்கிறீங்களே, நாஹிமே நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இன்ன அன்ஸல்னா இலைக்கல் கிதாபி பில் ஹகி, அல்லாஹ் உங்களுக்கு கிதாப் குர்ஆனை இறக்கிருக்கான், நீதத்தை கொண்டு குர்ஆனை இறக்கிருக்கான். நீ தஹக்கும பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில நீங்க நீதமா தீர்ப்பு வழங்க சொல்லி அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான். வலா தகுல் லில் ஹாயினின கபீசா, ஒரு காலம் நீங்க அநியாயத்துக்கு துணை போயிடாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹி இறக்கிட்டான். முஸ்லீம் தான் தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா முஸ்லீம்க்கு தான் நீங்க குற்றம் செலுத்தீமே தவிர யஹூதி மேல அநியாயம் செலுத்தாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆயத்தினதுக்கு அப்புறம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யஹூதி விடுவிச்சாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. யார் தப்பு செஞ்சாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. தப்பு முஸ்லீம் செஞ்சானா யூதன் செஞ்சானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. யார் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. இதுதான் இஸ்லாம் அன்றிலிருந்து இந்து வரைக்கும் கற்று தருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகுல் லில் ஹாயினின கபீசா, முஸ்லிம துரோகின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அவர் துரோகி, அவருக்கு நீங்க ஒரு காலம் தீர்ப்பு வழங்காதீங்க, நீதி சொல்லாதீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். இப்படிதான்
ஒரு போர்க்களத்துல அன்சாரிக்கும் முஹாஜிருக்கும் சண்டை நடக்குது. ஏதாவது ஒரு வாக்குவாதம் நடந்து அது வாக்குவாதம் முத்தி போச்சு. அப்ப அன்சாரி சஹாபி சொல்றாரு, அன்சாரிகளே வாருங்கள் அப்படின்னு. அந்த முஹாஜிர்களே வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. சல்லாசம் பார்த்துட்டாங்க, என்னப்பா இது அறியாமை காலத்துல இருக்கிறீங்களா? நீங்க என்ன மதவாதத்தை இனவாதத்தை தூண்டுறீங்களா? யார் தப்பு செஞ்சாங்களோ அவரு அன்சாரி, ஒரு அன்சாரி தப்பு செஞ்சா அன்சாரி முஹாஜிர் சேர்ந்து அவர்கிட்ட நீதம் கேளுங்க. ஒரு முஹாஜி தப்பு செஞ்சா முஹாஜிர் அன்சாரி சேர்ந்து திரும்பி நீதம் செய்யுங்க. நீங்க உங்க கூட்டத்தை நீங்க அழைங்க, உங்க கூட்டத்தை அன்சாரிகள்லாம் வாங்க, நீங்க ஒரு பக்கம் அழைக்கிறீங்க, முஹாஜிரி வாங்க நீங்க அழைக்கிறீங்களே, அப்ப தப்பு யார் செஞ்சாங்க அவங்கள மட்டும் ஒரு பக்கம் நிறுத்திட்டு நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவரை நீதி கேளுங்க என்பதாக சலாசம் சொன்னாங்க. அதுக்கு பேர் அசபியா அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க, இனவாதம். இதுக்கு பேர் தான் இனவாதம். அதாவது இனத்தை அன்சாரிகளும் ஒரு பக்கம் வந்துருங்க, முஹாஜிரும் ஒரு பக்கம் வாங்க, நம்ம போர் செய்யலாம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சலாசம் தடுத்தாங்க. ஒரு காலம் இஸ்லாம் தீவிரவாத ஆதரிச்சதே கிடையாது. அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு கிறிஸ்துவ பெண்ணோட உரிமை பறிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அன்று இரவு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வராது. யார்? அறிவின் தலைவாச அலிரலி சொல்றாங்க, ஒரு கிறிஸ்துவ பெண்ணோட உரிமை பறிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அன்று இரவு ஃபுல்லா எனக்கு தூக்கம் வராது. அந்த உரிமை மீட்டு அந்த பெண் கையில கொடுக்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது அலிரலி சொல்றாங்க. என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க சஹாபாக்கள். எல்லாத்துக்கும் திசையா இருக்குது. ஒரு போர்க்கத்தை ஒரு கர்ப்பிணி பெண்ணோட சிசுவை போர்க்களத்துல ஒரு தகராறுல ஒரு பெண்ணோட சிசு கரு கலந்துருச்சு. அதுக்கு என்ன திசையா? அது சலாசம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு அடிமை உரிமை உள்ளோம். ஒரு கர்ப்பிணி பெண் கர்ப்பமா இருக்கிறா, அந்த சிசு கலைஞ்சு போச்சு, அதுக்கு வழக்கு தீர்ப்பு சலாசம் சொல்றாங்க, அந்த கருவுல இருக்க அந்த கர்ப்பிணி வயிற்றுக்குள்ள இருக்க கரு கலைஞ்சதுக்காக வேண்டி ஒரு அடிமையை நீங்க உரிமை விடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால நபீன ஃபத்வா எப்படி வந்து சொன்னா, ஒரு சிசுவை நீங்க அநியாயமா கொலை செஞ்சுட்டீங்க சொன்னா 213 கிராம் தங்கத்தை நீங்க தர்மம் செய்யணும் என்பதாக பல பத்துவா கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாத்துக்குமே பத்துவா. அநியாயமா யாருடைய உயிரை யாரும் கொலை செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு இஸ்லாமத்தை பார்க்கணும் சொன்னா மனிதனை மட்டும் கொலை செய்யணும்னு சொன்னதே கிடையாது. மனிதனுக்கு மட்டும் உரிமை கிடையாது, விலங்குகள் மீதும் சலாசம் இறக்க காட்ட சொல்லி இருக்கிறாங்க. அநியாயமாக எந்த மிருகத்தையும் சாவடிக்காதீங்க. எந்த குருவி எந்த விலங்கா இருக்கட்டும் அநியாயமாக சாவடிக்காதீங்க. நீங்க புசிக்க நீங்க சாப்பிடறதுக்காக வேண்டி அறுக்கிற மாதிரி இருந்தா அதை அருங்க, தேவையில்லாம அறுக்காதீங்க சலாசம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த காலத்துல பயிற்சி செய்வாங்க, அம்பு பயிற்சி செய்வாங்க இல்லையா? அப்போ இலக்கு வச்சு பயிற்சி செய்வாங்க. அப்போ சில பேர் மிருகங்கள்ல ஒரு குருவிய ஒரு உயிரினங்களை வச்சு இலக்கு வச்சு பயிற்சி செய்வாங்க. நகாக்கும் சலாசம் வந்தாங்க, தடுத்துட்டாங்க. உங்க இலக்கு வச்சு செய்யணும்னு சொன்னா ஏதாவது ஒரு உயிரற்ற பொருள் இலக்கா வச்சு நீங்க பயிற்சி செய்யுங்க. ஒரு உயிருள்ள பொருள், ஒரு குருவியோ ஒரு மானையோ ஒரு பூனையோ ஏதாவது உயிருள்ள பொருளை வச்சு நீங்க பயிற்சி செய்யறத சலாசம் தடுத்தாங்க. ஒரு மிருகத்து மேல இரக்கம் காட்ட சொன்ன மார்க்கம் தான் இந்த இஸ்லாம். அநியாயம் உயிரை பறிச்சிருமா, ஒரு ஆன்மாவை பறிச்சிருமா இஸ்லாம் என்பதாக நம்ம படி சாதாரணமா ஒரு கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா 2 தண்டனை இருக்குது. சாதாரணமா சராசரியா கொலை நடந்துச்சுன்னு சொன்னா, ஒண்ணு அந்த கொலைக்கு அவர் அந்த கொலைக்கு பகரமாக நஷ்டீடு வாங்கி குடும்பத்துக்கு கொடுத்துடும். ஒரு குடும்பத்தோட நபரை ஒருத்தர் கொண்டான்னு சொன்னா அந்த குடும்பத்தை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன அதுக்கு நஷ்டீடு வாங்கி தட்டமான்னு கேட்டு நஷ்டீடு வாங்கி கொடுத்துடும். அந்த கொலைக்கு பகரமாக ஒரு மகனையோ ஒரு தந்தையோ சகோதரர் ஒருத்தர் கொலை செஞ்சான்னு சொன்னா அந்த கொலை செஞ்சவரை கூப்பிட்டு இந்த கொலைக்கு பகரமாக நீ ஒரு நஷ்டீடு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி குடும்பத்தை வாங்கி கொடுக்கலாம். அந்த குடும்பம் பொருந்துச்சுன்னா பரவாயில்ல, பொருந்தல அப்படின்னு சொன்னா அந்த கொலை செஞ்சது திரும்ப கொலை செய்யணும் என்பதை இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் மார்க்கம் அப்படிதான் சொல்லுது. ஒண்ணு நஷ்டீடு கொடுத்துரும், இல்லைன்னா கொலைக்கு பழிக்கு பழி வாங்கியே தீரும். இது இஸ்லாம் சரீத சட்டம். இது பொதுவான, இது சராசரியான சட்டம். இதே பொது வன்முறை, அதாவது அநியாயமா வழிபறி நடந்துச்சு, தேவையில்லாத ஒரு ஆன்மாவை கொலை பண்ணிட்டாங்க, பொதுவான தீவிரவாதம் அப்படி எதனா நினைச்சு சொன்னா அதுக்கு என்ன தண்டனை? இஸ்லாம் இதையும் சொல்லுது. சூரத்துல் மாயிதா எடுத்து பாருங்க, அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கிட்டான். சூரத்துல் மாயிதா அல்லாஹ் சொல்றான், அநியாயமாக பொது வன்முறையில ஒரு தீவிரவாதமா சேர்ந்து ஒருத்தரை கொலை செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா கூட்டா செஞ்சு அதுக்கு என்ன தண்டனை சொன்னா மாறு கால் மாறு கை வாங்கலாமா. நான் சொல்றதில்ல, குரான் சொல்லுது. மாறு கால் மாறு கை வாங்கி அவரை 3 நாள் சிறுவையில தொங்க விடலாமா, அவர் சடலத்தை 3 நாள் தொங்க விடலும். இதுதான் அவருக்கு தண்டனை என்பதாக இஸ்லாம் சொல்லுது. நீங்க கொண்டு வாங்க, யாரு தீவிரவாதி, யாரு போர் செஞ்சாங்க, யார் கொண்டாங்க, அந்த நபரை கொண்டு வாங்க. காஷ்மீர்ல நினைச்சு இல்லையா சமயம் ஒரு வாரத்துக்கு முன்பாக, அது கொண்டவர் முஸ்லீமாக இருந்தாலும் நீங்க கொண்டு வாங்க, எந்த ஆலிமிட்ட கொடுத்தாலும் சரி, எந்த மார்க் அறிஞர் கொடுத்தாலும் சரி, இதுதான் தீர்ப்பு. அவர் மாறுகால் மாறுகை வாங்கப்படலும், 3 நாள் சிலுவையில தொங்கவிடப்படலும். இதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு. சூரத்துல் மாயிதா அல்லாஹ் சொல்லி காட்டான். யாராக இருக்கட்டும். ஆனா நம்ம அடிச்சு சொல்லுவோம் அவர் முஸ்லீம் கிடையாது, அவரு இவங்களே ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சு அதை முஸ்லீம் பரவாது தடுக்கிறதுக்காக வேண்டிய ஏற்பாடு தான் இது என்பதாக நமக்கு சந்தேகம் வர செய்யுது. ஏன்னு சொன்னா நடந்துச்சு இல்லையா, தேச தந்தை காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் யாரு கொலை செஞ்சான்னு தெரியும், ஆனா அவர் கையில் இஸ்மாயில் பச்சை குத்து இருந்துச்சு. பாக்குறோம் முஸ்லீம் சொல்லுவாங்க, ஆனா விசாரிச்சு பார்த்தா அது முஸ்லீம் கிடையாது. இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. அந்த சந்தேகத்தை வர தூண்டுது இல்லையா நமக்கு. ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலத்துல போலீஸ் பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்பு இல்லாமலா இருந்திருக்கும். AK-47 பொது இடத்துல எப்படி கொண்டு வர முடியும், எப்படி கொலை செய்ய முடியும், இதெல்லாம் கேள்விக்குறியாலாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் போனா நமக்கு
நமக்கு சந்தேகம் வரதான் செய்யுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஜிமன்னக்கும் ஷனான கௌமின், உங்களுக்கு விரோதியாக இருந்தாலும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு விரோதியாக இருந்தாலும் அவர் மீது நீங்க அநீதி செய்யாதீங்க. நமக்கு விரோதி யாருங்க? எல்லாருக்கும் RSS குரூப் இருக்குது, சில குரூப் எல்லாம் இருக்கு, நமக்கு விரோதின்னு தெரியும். அவங்களுக்கு அநியாயம், அவங்களுக்காக நீங்க அநியாயம் செஞ்சிடாதீங்க. அவங்களுக்கு சிக்கெட்ல மாட்டிக்கிட்டாங்க, துன்பத்துல மாட்டிக்கிட்டாங்க, வறுமையில இருக்காங்க, அவங்களையும் உதவி செய்யுங்க. அவங்க மாட்டிக்கிட்டா சந்தோஷப்படாதீங்க, அவங்களுக்காக நீங்க மேலும் மேலும் அநியாயம் செய்யாதீங்க என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யஜிமன்னக்கும் ஷனான கௌமின், உங்களுக்கு விரோதியாக இருந்தாலும் அவர்களை அநீதம் இழைக்காதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. எத்தனை ஆயுது மதீனாவோட கடை வீதியில ஒரு சஹாபி ஒரு யூதருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்ப அந்த யூதர் சொல்லிடுறாரா, எல்லா நபியோட சிறந்த மூசா மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வாக்குவாதத்துல முஸ்லீம்கிட்ட அந்த யஹூதியை சொல்லிட்டாரு, எல்லா நபியும் விட சிறந்த நபியான மூசா மீது சத்தியமாக சொன்ன உடனே அந்த முஸ்லீம் அந்த யூதரை கணத்தை அரைஞ்சிட்டாரு. எப்படி நீ மூசாவை சிறந்தவன் சொல்லலாம்? ஸல்லல்லாஹு தான் சிறந்தவங்க, எல்லாத்தோட சிறந்த நபி எங்க நாயகம் தான், நீ எப்படி மூசாவை சிறந்தவன் சொல்லலாம் சொல்லி கணத்தை அடிச்சதுக்கு அப்புறம் உண்மை அதுதான், நாயகம் ஸல்லல்லாஹு தான் சிறந்தவங்க. உலகத்துல அகிலத்துல எல்லா நபியும் எல்லாரையும் விட அல்லாஹ் அடுத்து ஸல்லல்லாஹு தான், இது யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த யஹூதி ஒரு கடை வீதியை சொன்னதுக்காக வேண்டி அவர் கணத்துல அடிச்சிட்ட ஸல்லல்லாஹு, அந்த ஸல்லல்லாஹு தான் சிறந்தவங்க சொல்லி அந்த யஹூதிய கணத்துல அந்த சஹாபி அடிச்ச உடனே வழக்கு ஸல்லல்லாஹுக்கு வருது, ஸல்லல்லாஹு தர்பாருக்கு வழக்கு வருது. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எப்படி நீ அந்த அவர் யஹூதிய கணத்தை நீ அடிக்கலான்னு சொல்லி அந்த யஹூதிட்ட சொல்றாரு, யஹூதியே சகோதரரே உன்னை அடிச்சால சஹாபி, அந்த சஹாபியை திருப்பி கணத்துல அடிச்சுது. யாரு சொல்றா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க. தன்னுடைய தோழரை, தன்னை கொண்டு ஈமான் கொண்ட அந்த நபரை ஒரு யஹூதியை வச்சு திரும்ப அடிக்க சொல்றாங்க. அந்த நபர் திரும்ப அடிச்சாரு. அந்த யஹூதி ஸல்லல்லாஹு கண் முன்னாலே அந்த சஹாபி கணத்தை திரும்பி பலின்னு அடிச்சிடாரு. அடிச்சது மட்டுமல்லாமல் அதோட விட நம்ம ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நண்பரே சகோதரரே நீங்க சொன்ன மாதிரி என்னை விட மூசா தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த வழக்கை முடிச்சுட்டாங்க. அங்க நினைச்சிருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு போர் தொடுத்து இருக்கலாம், ஸல்லல்லாஹு முடிஞ்சிருக்கும். அப்ப முஸ்லீம் தான் பெரும்பான்மையா இருந்தாங்க, யஹூதிகள் சிறுபான்மையா தான் இருந்தாங்க, முஸ்லீம் தான் அதிகமா இருந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு நினைச்சிருந்தால் ஒரு போர் நடந்திருக்கும். நான் தான் சிறந்தவன், எப்படி மூசா சிறந்து சொல்லலாம்னு சொல்லி நடந்திருக்கும். ஆனால் அந்த யஹூதி மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சது மட்டும் அல்லாமல் என்னை விட மூசா தான்ப்பா சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்தி அனுப்புனாங்க. போனதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் ஏன் அப்படி சொன்ன தெரியுமா? என்னோட மூசா சிறந்த ஏன் சொன்ன தெரியுமா? 2 சூர் உலகத்துல கியாமத்னால 2 சூர் ஊதப்படும். 2 சூர் ஊதனுக்கு அப்புறம் முதல்ல அல்லாஹ் என்னதான் எழுப்புவான். ஆனா எனக்கு முன்னாடி மூசா அல்லாஹ்வோட அரிசுடைய காலை பிடிச்சி நிப்பார் என்பதாக சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னும் போது அதுக்கு விளக்கம் தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்துக்கும் 2 சூர் இருக்குது, ஆனா மூசாக்கு ஒரே ஒரு சூர் தான். ஏன் தெரியுமா? மூசா அல்லாஹ் துர்சின மலையில நான் அல்லாஹ் பார்க்கணும்னு சொல்லி கேட்டாரு மூசா. அப்ப காண மூசா சாயிகா, மூசா மூர்ச்சியாகி கீழே விட்டாரு. அப்ப அவர் ஒரு சூர் தனியா முடிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் 2 சூர் வரும். 2 சூருக்கு அப்புறம் நான் தான் முதல்ல எந்திரிப்பேன் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆனா எனக்கு முன்னால மூசா அல்லாஹ்வோட அல்லாஹ்வோட அரிசுடைய காலை பிடிச்சி நிப்பார் என்பதாக சொல்ல அதுக்கும் விளக்கம் தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்கத தூர்சினா மலையில கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு ஒலி எனக்குனா காண மூசா சாயிகா, அவர் மூர்ச்சியாகி கீழே விழுந்தார் இல்லையா, அதுதான் அவருக்கு ஏற்பட்ட முதல் சூர் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எனவே அவர் தான் முன்னாடி இருப்பார் என்பதாக விளக்கம் தராங்க. ஆக இப்படி நிறைய விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் தீவிரவாத ஆதரிச்சதே ஸல்லல்லாஹு கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல எகிப்துல அம்ர் இப்னு ஆஸ் ஜனாதிபதியா கவர்னரா இருக்கிறாங்க. அப்போ யாரோ முஸ்லிம்களுக்கு பகைமை உண்டாக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு கிறிஸ்துவ சிலையான அந்த ஈசான்னு சொல்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இயேசுடைய சிலையோட மூக்க உடைச்சிட்டாரு. மூக்கு உடைக்கப்பட்டிருக்குது. ஒரே பரபரப்பு, நாடு ஃபுல்லா பரபரப்பு, எகிப்து ஃபுல்லா பரபரப்பு. யாரோ எங்களுடைய தெய்வத்தை சிலையை உடைச்சிட்டாங்க, யார் பரபரப்பு. வழக்கு அம்ர் இப்னு ஆஸ் வர்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ஒரு சில காலங்கள் அவகாசம் தராங்க. அவகாசம் முடிஞ்சு போச்சு. அம்ர் இப்னு ஆஸ் அவங்களால அந்த சிலையோட மூக்க உடைச்சவர் கண்டுபிடிக்க முடியல. சபையில சொல்லிட்டாரு, நான் அந்த சிலையை பாதுகாக்க பொறுப்பு அல்லாஹ் எனக்கு தான் கொடுத்திருந்தான், உங்களையும் உங்க உடைமைகளை பாதுகாக்க பொறுப்பு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தாங்க. கலீஃபா உமர் என்னதான் நியமிச்சிருந்தாரு. என்னால கண்டுபிடிக்க முடியல, உங்க சிலையை பாதுகாக்க முடியல, ஏன் மூக்க அறுத்திருக்குன்னு சொல்றாங்க. இல்லாம சபையில அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு நினைச்சிருந்தா அந்த வழக்கு முடிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்கதான் கலீஃபாவா இருந்தாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க அதுக்கு பதில் என் மூக்க அறுத்து சொல்லி தலை குனிஞ்சு நிக்கும் போது அந்த சிலையோட மூக்க உடைச்ச அந்த யஹூதி அவரே சொல்றாரு, நஸ்ரா அவரே சொல்றாரு, என்னுடைய தெய்வத்தோட சிலையோட மூக்க நான் தான் உடைச்சேன், முஸ்லிம்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பகைமை உண்டாக்குறதுக்காக வேண்டி உடைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா உங்க மூக்க உடைக்க சொல்லி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் தப்பு ஒத்துக்கலாம், மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி தப்பு ஏத்துக்கிறாரு. எவ்வளவு சம்பவம், எவ்வளவு பேர் நம்மளா இஸ்லாத்தையும் ஒரு போர்க்களமா இருந்தாலும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்க எதிரி நேருக்கு சந்திக்கும் போதும் உங்கள் எதிரியை மட்டும்தான் உங்க இலக்கா இருக்கலாமே தவிர பெண்களை கொலை செய்யாதீங்க, குழந்தைகளை கொலை செய்யாதீங்க, வயோதிகளை கொலை செய்யாதீங்க, ஒரு அநியாயமாக அடுத்தவங்க சொத்தை எரிச்சிடாதீங்க என்பதாக ஒரு போர்க்களத்துக்கு நீதியை உருவாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நம்மளா ஒரு தீவிரவாதத்தை போதிக்க போறோம்?
தீவிரவாதத்தை பத்தி குரான்ல பார்க்கும் போனா 5 ஆயத்து அல்லாஹ் சொல்ல 5 ஆயத்து, அந்த 5 ஆயத்தை பார்த்தோம் சொன்னா தீவிரவாதத்துக்கும் இஸ்லாமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல் ஆயத்து அல்லாஹ் குரான்ல சொல்றான் 5 விதமான ஆயத்து, 5 ஆயத்து தீவிரவாதத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். முதல் ஆயத்து, அல்லாஹ் அல்லாத மற்ற தெய்வங்களை நீங்க குறை சொல்லாதீங்க. அவங்க தெய்வத்தை வணங்கிட்டு போறாங்க, நீங்க ஏன் அந்த தெய்வத்தை ஏதாவது உண்மை கிடையாது, அது பொய் கிடையாது, கல்லுதான், மண்ணுதான், சிலைதான், மரம் தான், செடி தான் அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க தெய்வத்தை சூரியனை வணங்கட்டும், நெருப்பை வணங்கட்டும், கல்லை வணங்கட்டும், நீங்க விட்டுடுங்க. நீங்க உங்களுக்கு அல்லாஹ் மட்டும் நீங்க வணங்க, மற்ற தெய்வத்தை நீங்க குறை சொல்லாதீங்க. இது குரான் ஆயத்து அல்லாஹ் சொல்றான். மற்ற தெய்வத்தை நீங்க திட்டாதீங்க. ரெண்டாவது ஒரு ஆயத்து அல்லாஹ் சொல்றான், நம்ம ஏதாவது ஃபேமஸான ஆயத்து குல்லி ஆயுல் காஃபின் சூரா மொழி, அதுல லாஸ்ட்ல லக்கும் தீனுக்கும் வலியதீன் அப்படி வரும். அதுல நீங்கள் உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எங்களுக்கு, அதுல நீங்க தலையிடாதீங்க, நான் யாராவது தலையிட மாட்டோம். நீங்க எந்த தெய்வத்தை வணங்க, நான் தலையிட மாட்டோம். எங்க தெய்வத்தை அல்லாஹ் நீங்க குறை சொல்லாதீங்க, தலையிடாதீங்க அல்லாஹ் சொல்றான். லக்கும் தீனுக்கும் வலியதீன். இது ரெண்டாவது. மூணாவது ஆயத்து சொல்றான் அல்லாஹ் தஆலா, மன் கத்தல் நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதன், தேவையில்லாம ஒரு ஆத்மாவை நீங்க கொலை செஞ்சிடாதீங்க. அவன் யாரான இருக்கட்டும், காஃபிரா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், யஹூதியா நஸ்ரானா இருக்கட்டும், தேவையில்லாம ஒரு ஆத்மாவை நீங்க கொலை செய்யாதீங்க அல்லாஹ் சொல்றான். இது மூணாவது ஆயத்து. நாலாவது ஆயத்து அல்லாஹ் சொல்றான் குரான்ல 5 விதம் ஆயத்து. நாலாவது அல்லாஹ் சொல்றான், லா என்ஹாம் அல்லாஹ் தடுத்துட்டான். யார தெரியுமா? உங்களை முஸ்லிம சுதந்திரமா வாழ விட்டுட்டாங்க, உங்களுக்கு நாடு கடத்தல, உங்களுக்கு துன்பம் தரல, உங்களுக்கு துயரம் தரல, அந்த அவங்களுக்காக நீங்க இடையில செய்யாதீங்க. உங்களை சுதந்திரமா வாழ விட்ட மற்ற மனிதர் மீது நீங்கள் அநியாயமா நடந்துக்காதே, உபகாரம் செய்யுங்க நல்லா சொல்றான். நாலாவது. 5வது ஆயத்து அல்லாஹ் சொல்றான், ஒரு முஸ்லீமோட வீட்டுல, இது நமக்கு தேவையான ஆயுது, ஒரு முஸ்லீமோட வீட்டுல முஸ்லீம் அல்லாதவர் அபயம் கேட்கறான், எனக்கு பாதுகாப்பு எதிரிங்க துரத்துறாங்க, பாதுகாப்பு கொடுங்க, அபாயம் தேடினா நீங்க அபயம் அழிங்க. நீ முஸ்லீம் இல்லப்பா, உனக்கு அபயம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாராவது உங்கள்கிட்ட உதவி தேடினால், அவர் முஸ்லீமா இருக்கட்டும் கைர முஸ்லீமா இருக்கட்டும், உங்கள்கிட்ட உதவி தேடினால் நீங்க அபயம் அழிங்க. எது வரைக்கும் தெரியுமா? அந்த பிரச்சனை, அந்த சூழல் சரியாகிற வரைக்கும் அவர் உங்க வீட்டுல தங்கட்டும். வெளியில நோய் பரவுது, வெளியில தீவிரவாதம் இருக்காங்க, வெளியில ஒரு மழை வெள்ளம் அப்படியே மழை வெள்ளம் சூறாவளி எதனா வருது, உங்கள்கிட்ட அபயம் தேரான்னு சொன்னா அந்த வெள்ளம் சீராக வரைக்கும், அந்த நிலநடுக்கம் சீராகிற வரைக்கும் உங்க வீட்டிலேயே தங்கட்டும். பாதுகாப்பான சூழல் வர வரைக்கும் அவருடைய அபயம் அளிங்க. பாதுகாப்பான சூழல் வந்ததுக்கு அப்புறம் அவரை பொறுப்பா எந்த இடத்த ஒப்படைக்கும் அந்த இடத்த ஒப்படைச்சிருங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுதான் அல்லாஹ் விரும்புறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். புகாரில ஒரு ஹதீஸ் வருது, போர்க்களத்துல ஒரு சஹாபியை கைது செஞ்சாங்க, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற ஒரு சஹாபியை கைது செஞ்சாங்க. விடிஞ்சா அவருக்கு தூக்கு, இரவுல மறுநாள் தூக்கு தண்டனை அவருக்கு. அவர் சிறை கைது இருக்கிறாரு. அவர் ஒரு வேண்டுதல் கேட்கிறார், எனக்கு சவரம் செய்யலாம், அதாவது தாடியை ட்ரிம் பண்ணணும், தாடியை ஒதுக்கணும், மீசை ட்ரிம் பண்ணணும், ஒரு கத்தி மாதிரி ஏதாவது ஷார்ப்பா கொடுங்கன்னு கேட்க, அவருடைய வேண்டுதல் எனக்கு கத்தி மாதிரி ஷார்ப்பான கூர்மையான பொருளை கொடுக்குறாங்க. அவர் வாங்கி அதை சரி தாடியை ஒதுக்கிட்டு இருக்க சமயத்துல அந்த அவர் சிறைப்பிடிச்சாங்க இல்லையா மாட்டு மதத்தார, அந்த அவருடைய கை சின்ன குழந்தை விளையாட்டுத்தனமா அவருடைய கை ஜெயில் கம்பிக்குள்ள பூந்துருது. மடியில உட்கார வச்சுட்டாரு. ஹுபைப் மடியில உட்கார வச்சு கத்தி பக்கத்துல இருக்கு, மடியில உட்கார வச்சிருக்காரு. உடனே அந்த எஜமானி நம்ம வீட்டு ஓடி பாக்குறா, என்னடா இது ஹுபைப் விடிஞ்சா தூக்கி இருக்கு, இவர் கையில நம்ம குழந்தை இருக்கு, ஒரு கையில குழந்தை ஒரு கையில கத்தி வச்சிருக்காரு, என்ன பண்ணுவாரு அப்படி யோசிக்கிறாங்க. எங்க கத்தி வச்சு மிரட்டலாம் இல்லையா, என்ன விடி வச்சிருங்க கத்தியில குத்திடுவேன் அப்படி மிரட்டாம இல்லையா, அப்படி எதுவுமே மிரட்டல. அவர் அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கிறாராம். அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டு போறாங்க, விடிஞ்சா தூக்கு, இந்த குழந்தைய வச்சு தப்பிச்சுக்கலாமே அப்படின்னு கேட்கும் போது அந்த ஹுபைப் சொல்றாங்க, ஒரு காலம் இஸ்லாத்தை அப்படி அனுமதி தரல, இஸ்லாம் எங்களை அப்படி வளர்க்கல, அப்படி சொல்லி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போதிக்கல என்பதாக சொல்றாங்க. பின்னாட்கள் அந்த எஜமானி, அந்த மாட்டு மத்த பெண்மணி சொல்றாங்க, நான் ஹுபைப் மாதிரி ஒரு கைதி வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது என்பதாக சொல்றாங்க. எப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம்? அம்ர் இப்னு ஆஸ், அதாவது உமர் அப்துல் அஜீஸ் பழைய தொழுகைக்காக போறாங்க. உமர் அப்துல் அஜீஸ் நாட்டின் உமர், 2வது உமர் சொல்லக்கூடிய அவங்க தொழுகை பள்ளியாச போகும்போது ஒருத்தர் படுத்து இருக்கிறாரு, எதிர்த்தா காலை மிதிச்சுட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுமா, யார் என் காலை மிதிச்சு காலை மிதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. யார? நாட்டோட ஜனாதிபதி உமர் அப்துல் அஜீஸ் கழுத அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் கழுது இல்லப்பா, நான் நாட்டோட ஜனாதிபதி உமர் அப்துல் அஜீஸ் சொல்றாரு. தாழ்மையா சொல்றாரு. அவர் நினைச்சிருந்தாங்க அவர் தண்டனை கொடுத்துருக்கலாம். எப்படிப்பட்ட மார்க்கம் நம்ம மார்க்கம்? அப்படியே பணிஞ்சு சகிப்பு தன்மையோட வாழ்ந்தாங்க. இப்னு உமரோட மகன் அபு சாலிம் அப்படின்னு உமர் மகன் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க மிகப்பெரிய வயசாகி போச்சு. அவங்க தவாப் செய்யறாங்க. தவாப் செய்யும் போது எப்பவுமே தவாப்ல கூட்டமா தான் இருக்கும். அந்த நெருக்கத்துல ஒரு நபரை போய் இடிச்சிட்டாரு. சாலிம் அப்படின்றவங்க நபர் இடிச்சிட்டாங்க. யாரு? இப்னு உமர் மகன் சாலிம் வயசான காலத்துல தவாப் செய்யும் போது தெரியாம இடிச்சிட்டாரு. இடிச்ச உடனே அந்த நபர் பார்த்து சொல்றாராம், உங்களுக்கு வயசாகி போச்சே தவிர அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரு? இப்னு உமர் மகன். அப்போ அவர் சொல்றான் தாழ்மையா, அப்படியாப்பா, இத்தனை நாள நாட்டு மக்கள் ஆலிமே பெரிய ஆலிமே பெரிய மகான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்பதான் நான் யாருன்னு சொல்லி அல்லாஹ் வாயில சொல்ல வச்சுட்டா நான் பெரிய பாவிதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு.
அந்த அளவுக்கு ஒரு தாழ்மை இருந்துச்சு. கடைசியா தவாஃபுல முடிஞ்ச பிறகு அவர் தனியா கூப்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம அடிச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் நார்மலா ஆறுதல் ஆனார் என்பதாக வரலாற்று பதிவு செய்யறாங்க. அப்படிப்பட்ட மார்க்கத்துல உட்கார்ந்து நீங்க தான் துப்பாக்கி சூடு நடத்தினீங்க, நீங்க தான் எல்லாம் செஞ்சீங்க. கிட்டத்தட்ட 26 பேர் காஷ்மீர்ல அந்த சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த 26 பேரும் யாரும் அதாவது இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா மீடியால சொல்றாங்க நீங்க முஸ்லீமா இந்துவா அப்படி கேட்டு சுட்டாங்க. இன்னும் சொல்றாங்க கத்னா செய்யப்பட்டுக்குதா அப்படி பார்த்து சுட்ட, கத்னா செய்யப்பட்டிருந்தா சுடல, கத்னா செய்யப்படாம சுட்டாங்க என்பதாக வேகப்பட்ட பிரச்சனை துணிக்கிறாங்க. எத்தனையோ பேரு அங்க பாதுகாப்பு அடைஞ்சாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேளுங்க முஸ்லீம் தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க சொன்னாங்க. இது எந்த மீடியாக்களும் பரப்பல. ஒருத்தர் சொல்றாரு முஸ்லீம்கள் தான் எங்களை அபயம் கொடுத்தாங்க, பாதுகாப்பு கொடுத்தாங்க, டாக்ஸில ஏற்றி போய் காசுலாம் வாங்கல, கொண்டு போய் எங்களை பாதுகாப்பு எடுத்து விட்டாங்க. இதெல்லாம் எந்த மீடியா பரப்பல. சில யூடியூப் சேனல்கள் சில நல்லவர்கள் பரப்பினாங்க இந்த செய்திலாம். ஆனா எந்த மீடியாக்களும் சொல்லல. ஆதில் அப்படின்னு ஒரு நபர், சயீத் ஆதில் ஹுசைன் ஷா அப்படின்ற ஒரு நபர் தன்னுடைய பிராணியை தன்னுடைய பேசஞ்சரை காப்பாத்துக்க வேண்டி எதிரியோட துப்பாக்கி முனையை பிடிச்சு அவர் சகிதாகி இவரை காப்பாத்தான் என்பதாக நம்ம யூடியூப்ல பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துச்சு. ஆனாலும் நீங்க சொல்றீங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலம் பாகிஸ்தான் எங்களுக்கு உகந்த நாடு கிடையாது. எழுதி வச்சுங்க, பாகிஸ்தான் உகந்த நாடு கிடையாது. பாகிஸ்தான் சுற்றுலா கூட போக நாங்க விரும்ப மாட்டோம். பாகிஸ்தான் இஸ்லாம் சரியத் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட நாடும் கிடையாது. நீங்க ஒருவேளை பாகிஸ்தான் கூட போர் செய்ய விரும்பினால் முதல் ஆளா நாங்க தான் நிற்போம், முஸ்லீமாக தான் நிற்போம். நான் பேச்சுக்கு சொல்லல. 60-70 போர் நடந்துச்சு, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் நடந்துச்சு. அப்ப முன்னாடி இருந்து மற்ற மதம் தான் பின்னாடி இருந்தாங்க, முஸ்லீம் தான் முன்னாடி இருந்தாங்க. முதல் சகிதா யார் தெரியுமா? அப்துல் ஹமீத் என்ற ஒரு முஸ்லீம் தான் சகிதானாரு. ஆக ஒரு காலம் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்காது, தீவிரவாத எதிரான மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்ந்து கடைசி வரை ஈமான மரணி தௌஃபீக் வல்லல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.